இதிலே நீர் நீதியுள்ளவர் அல்ல. இதிலே நீர் நீதியுள்ளவர் அல்லவென்று உமக்கு பிரதியுத்தரமாகச் சொல்லுகிறேன். மனுஷனை பார்க்கிலும் தேவன் பெரியவராய் இருக்கிறார். அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோடே ஏன் வழக்காடுகிறீர்? தேவன் தன்னில் குற்றம் பிடிக்க பார்க்கிறார் என்றும் அவர் தன்னை தமக்கு சத்துருவாக எண்ணிக்கொள்கிறார் என்றும் யோபு சொல்லுகிறார். யோபு தன்னுடைய குழப்பத்தினால் இவ்வாறு பேசுகிறார். யோபுவின் வார்த்தையில் நீதி இல்லை. யோபு தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்த வேண்டும். தன்னுடைய பாவங்களுக்காக அவர் மனம் வருந்தி மனம் திருந்தி தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். தேவன் தன் கால்களை தொழுகத்திலே மாட்டுகிறார் என்றும் அவர் தன்னுடைய நடைகளை எல்லாம் காவல் படுத்துகிறார் என்றும் யோபு சொல்லுகிறார். இதிலே நீர் நீதி உள்ளவர் அல்ல என்று எலிகு யோபுவுக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகிறார். யோபுவை பற்றி எலிகு சொல்லுவதற்கும் யோபுவின் சிநேகிதர் அவரை பற்றி சொல்லுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. யோபு ஒரு நீதிமான் என்று அவருடைய சிநேகிதர் அங்கீகரிக்கவில்லை. அவரை துன்மார்க்கர் என்றும் மாய்மாலக்காரர் என்றும் அவருடைய சிநேகிதர்கள் குற்றம் சொல்லுகிறார்கள். யோபுவின் எல்லா சிந்தனைகளும் எல்லா செயல்களும் குற்றம் உள்ளவை என்று அவருடைய சிநேகிதர்கள் அவர் மீது மொத்தமாக குற்றம் சொல்லுகிறார்கள். எலிகுவோ இதிலே நீர் நீதி உள்ளவர் அல்ல என்று ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மாத்திரம் சொல்லுகிறார். தேவனுடைய மகத்துவத்தை பற்றி யோபு ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். அவருடைய தெய்வீக ஆளுகைக்கு முன்பாக எல்லோரும் கீழ்ப்படிய வேண்டும் என்றும் அவருடைய சர்வ வல்லமைக்கு முன்பாக யாரும் எதிர்த்து நிற்க முடியாது என்றும் யோபு தேவனை பற்றி அறிந்திருக்கிறார். தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் மாட்சிமை உள்ளவர். தேவனுடைய வல்லமையை மனுஷரால் ஆராய்ந்து அறிய முடியாது. யோபு தேவனுடைய மகத்துவத்தை பற்றி தன்னுடைய வாயினால் அறிக்கை செய்தாலும் அந்த சத்தியத்தை அவர் தன்னுடைய இருதயத்தில் முழுமையாய் அறிந்து கொள்ளவில்லை. மனுஷனை பார்க்கிலும் தேவன் பெரியவராயிருக்கிறார். அவர் யோபுவை பார்க்கிலும் பெரியவர். ஆனால் யோபுவோ தேவனை பற்றி சிந்திக்க வேண்டிய பிரகாரமாய் சிந்திக்கவில்லை. தேவன் தன்னில் குற்றம் பிடிக்க பார்க்கிறார் என்றும் அவர் தன்னை தமக்கு சத்துருவாக எண்ணிக்கொள்கிறார் என்றும் யோபு தேவன் மீது குற்றம் சொல்லுகிறார். அவர் மீது குற்றம் சொல்லுவதற்கு யோபுவுக்கு எந்த விதமான உரிமையும் அதிகாரமும் இல்லை. மனுஷனை பார்க்கிலும் தேவன் பெரியவராய் இருக்கிறார் என்பது மாறாத சத்தியம். நாம் இதை புரிந்து கொண்டு தேவனிடத்தில் நம்முடைய குறைகளை முறையிடாமல் அமைதியாய் இருக்க வேண்டும். தேவனுடைய தெய்வீக பராமரிப்புகளை பயபக்தியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு எதை செய்தாலும் அதை அவர் தம்முடைய சித்தத்தின் படிதான் செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நம்மை அவருடைய விருப்பத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவன் நம்மை விட அதிக ஞானம் உள்ளவர். அவர் நம்மை விட அதிக பலம் உள்ளவர். அவர் நம்மை விட நீதியும் பரிசுத்தமும் உள்ளவர். தேவனுடைய தெய்வீக சுபாவத்தில் அவருடைய மகிமையும் மாட்சிமையும் நிரம்பி இருக்கிறது. மனுஷன் தன்னை தேவனோடு ஒப்பிட்டுக் கொள்ளக்கூடாது. தேவனோடு வாக்குவாதம் பண்ணக்கூடாது. தேவன் நமக்கு அநீதி செய்து விட்டார் என்று அவர் மீது குற்றம் சொல்லக்கூடாது. தேவன் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து நமக்கு காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் எதுவும் அவருக்கு இல்லை. அவர் தமக்கு சித்தமான எதையும் செய்வார். தமக்கு பிரியமானது எல்லாவற்றையும் செய்வார். அவற்றை தமக்கு சித்தமான வேளையில் செய்வார். மனுஷரில் யாரும் தேவனிடத்தில் இதை ஏன் செய்கிறீர் என்றோ, இதை ஏன் இப்படி செய்கிறீர் என்றோ, அல்லது இதை ஏன் இப்பொழுது செய்கிறீர் என்றோ கேள்வி கேட்கக்கூடாது. தேவன் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து தனக்கு காரணம் சொல்லவில்லை என்று யோபு அவரோடு வழக்காடுகிறார். தேவன் தம்முடைய செய்கையை குறித்து நமக்கு காரணம் சொல்ல வேண்டும் என்று நினைப்பது நம்முடைய மதியீனம். நம்முடைய பலவீனத்தினால் நாம் அப்படி நினைக்கிறோம். தேவனுடைய சர்வ வல்லமையையும் சர்வ ஞானத்தையும் புரிந்து கொள்ளாமல் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம். தேவன் நமக்கு எதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதை மாத்திரமே நமக்கு வெளிப்படுத்துவார். மற்றவையெல்லாம் நமக்கு வெளிப்படுத்தப்படாத ரகசியமாகவே இருக்கும். இவை தேவனுடைய ரகசியங்கள். வெளிப்படுத்தப்படாத ரகசியங்கள் தேவனுக்கே உரியவை. வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் உரியவை. தம்முடைய ரகசியத்தை நாம் எவ்வளவு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுக்கு தெரியும். நம்மால் தேவனுடைய ரகசியத்தை எவ்வளவு புரிந்து கொள்ள முடியும் என்பதும் அவருக்கு மாத்திரமே தெரியும்.